வெல்கம் டு சாருகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பீஸா செய்ய போகிறோங்க. வீட்டில் ப்ரெட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு மைக்ரோ ஓவன் தேவை கிடையாதுங்க. நம்ம வீட்டில் உள்ள தோசைக்கல்லை வச்சு நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. 3 வரமிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் இது மாதிரி 1-2 உரைச்சி எடுத்துக்கலாம். பாதி வெங்காயத்தை இது மாதிரி வெட்டிக்கலாம். பாதி தக்காளியை விதையை நீக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக கொஞ்சம் கேப்சிகத்தை கட் பண்ணிக்கலாம். அடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் இது மாதிரி கிடைக்குங்க. பீஸாவுக்கு இது போடுவாங்க. இது போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸுங்க இது. பீஸா சீஸ் எடுத்துக்கலாம். துருனது வாங்கியிருக்கேன். பீஸா சாஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டோஸ்ட் பண்ண பக்கத்தை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சாஸ் தடவிக்கலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி என்ன டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டோஸ்ட் பண்ண பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி பீஸா சாஸை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 3லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எத்தனை பீஸா தேவையோ நீங்கள் அத்தனை ப்ரெட் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே 3 தேவைங்க, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். இதில் நம்ம சீஸ் போட்டுக்கலாம். பீஸா சீஸை நான் துருனதே வாங்கியிருக்கேங்க. இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் துருவிக்கோங்க. அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கு மேலே தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம், இதெல்லாம் நீங்கள் நல்லா தூவி எடுத்துக்கலாம். அதுலேயும் தூவிட்டேன். நான் ஒன்றில் ஏன் தூவலைன்னா என் பொண்ணு அந்த கேப்சிகம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சீஸ் மட்டும் வேணும்பா. அதனால் அவளுக்கு வெறும் சீஸ் போட்டு ஒரு பீஸா, என் பையனுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு 2 பீஸாகுங்க அவனுக்கு. இது வெறும் சீஸ் மட்டும் போட்டு என் பொண்ணுக்குங்க. இதில் மிக்ஸ்டு ஹெர்பை நம்ம தூவிக்கலாம். கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸுங்க, இதுக்கு பேர். நம்ம வீட்டிலே தயாரிச்சிருக்கோம். அதை அதில் தூவிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒன்றா நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க. சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. 3 நிமிஷம் விட்டால் போதும். 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு பீஸா. சூப்பராக மெல்ட் ஆகி சீஸ்லாம் மெல்ட் ஆகி இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு மேலே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அப்படியே பீஸா மாதிரியே இருக்குங்க. பீஸாவுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே இல்லை. இது நல்லா அடியில் உள்ளது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, பீஸா டேஸ்ட் மாதிரி பீஸா டேஸ்ட்டு தாங்க. அப்படியே பீஸா தாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ்